சிவபூஜை முறைகளை பற்றி விவரிக்கிறார். உபமன்யு முனிவர் கூறுகிறார், யதுகுலநந்தனா, ஸ்ரீகிருஷ்ணா, சிவபூஜை செய்வதற்கு தொடங்கும் முன் நறுமண சந்தனம் கலந்த நீரை மூலமந்திரமான திரு ஐந்தெழுத்து ஓதி சுத்தி செய்து பின் அந்நீரால் பூஜை இடத்தை புரோக்ஷித்து மந்திர சுத்தி செய்தல் வேண்டும். பின் நறுமண மலர்களை அவ்விடத்தில் இறைக்கவும். ஹட் என்கிற அஸ்திர மந்திரம் சொல்லி அவ்விடத்தில் உள்ள தடங்கல்களான விக்னங்களை நீக்க வேண்டும். அதன் பின் ஹூம் என்கின்ற கவச மந்திரம் சொல்லி பூஜை செய்யும் இடத்தின் நாற்புறமும் அவகுண்டனம், அதாவது அவகுண்டன முத்திரை காட்டி நீரால் அவ்விடத்தை புரோக்ஷிப்பது செய்ய வேண்டும். அஸ்திர மந்திரமான அஸ்திராயபட்டு என்கிற மந்திரத்தை கூறி பூஜை செய்யும் இடத்தை சுற்றி நாற்புறமும் நியாசம் செய்யவும். அங்கு தர்பை புல்லை பரப்பி அவ்விடத்தை புரோக்ஷித்து சுத்தம் செய்யவும். பூஜைக்கான அனைத்து பாத்திரங்களையும் மந்திரம் கூறி நன்கு சுத்தி செய்ய வேண்டும். இதற்கு திரவிய சுத்தி என பெயர். புரோக்ஷணி பாத்திரம், அர்க்ய பாத்திரம், பாத்திய பாத்திரம், ஆச்சமனீய பாத்திரம் என்கிற 4 பாத்திரங்களையும் நன்கு சுத்தி செய்து அவற்றை தூய்மையான நீரால் நிரப்பி அதில் கிடைத்த அளவு தூயதான குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், செஞ்சந்தனம் முதலியவற்றை இடவும். புண்ணிய திரவியங்கள் எவையென தெரியுமா? 5 ரத்தினங்கள், வெள்ளி, பொன், நறுமண சந்தனம், நறுமண பூக்கள், அக்ஷதை, பழங்கள், இளந்துளிர்கள், தர்பை முதலியன அனைத்தும் பலவிதமான புண்ணிய மங்களகரமான திரவியங்கள். ஸ்நானத்திற்கும் குடிப்பதற்குமாக வைக்கப்பட்டுள்ள தூய நீரில் நல்ல நறுமண பொருட்களையும் குளிர்ந்த நறுமண பூக்களையும் இடவும். பாத்திய பாத்திரத்தில் வெட்டிவேர் மற்றும் சந்தனத்தை இடவும். ஆச்சமனீய பாத்திரத்தில் ஜாதிக்காய், கங்கோலம், பச்சை கற்பூரம், தமாலம் ஆகிய நறுமண பொருட்களை பொடி செய்து போட வேண்டும். அனைத்து பாத்திரங்களிலும் ஏலக்காயை பொடி செய்து போட வேண்டும். அர்க்ய பாத்திரத்தில் பச்சை கற்பூரம், சந்தனம், தர்பை புல்லின் நுனி, அக்ஷதை, யவம், நெல், எள், நெய், வெண்கடுகு, புஷ்பம், திருநீரு ஆகியவற்றை இட வேண்டும். தர்பை, புஷ்பம், யவம், நெல், தமாலம் அதாவது பச்சிலை, திருநீரு ஆகியவற்றை புரோக்ஷணி பாத்திரத்தில் இடவும். அனைத்திற்கும் முதலில் மந்திரநியாசங்களையும் பின் கவசமந்திரத்தினால் அவற்றை சுற்றி ரட்சையையும் செய்யவும். பின் அஸ்திர மந்திரத்தினால் காப்பு கட்டுதலை செய்து தேனுமுத்திரை காட்ட வேண்டும். பூஜா திரவியங்கள் அனைத்தையும் புரோக்ஷணி பாத்திர நீரால் மூலமந்திரம் கூறி புரோக்ஷித்து முறைப்படி சுத்தி செய்யவும். அதிகமான பாத்திரங்கள் கிடைக்கவில்லை எனில் புரோக்ஷணி பாத்திரம் மட்டுமாவது வைத்துக் கொண்டு அதில் உள்ள நீரால் அர்க்யம், பாத்தியம் முதலென அளிக்கலாம். அதன் பின் மண்டபத்தில் தென்துவார பாகத்தில் பக்ஷ்யம், போஜ்யம் முதலியன வரிசைப்படி விநாயகருக்கு பூஜை செய்யவும். பின்னர் முதல் வாயில் படி அருகில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு முறைப்படி பூஜை செய்யவும். அவரது திருமேனி பொன்மலை போன்றது. அமைதியான திருமேனி முழுவதும் திரு ஆபரணங்கள், தலையில் இளம்பெறை சூடிய மகுடம், முக்கண்ணர், 4 திருக்கரங்கள், ஒரு திருக்கரில் பழபழக்கும் முத்தலை சூதம், ஒரு திருக்கரத்தில் பழபழக்கும் முத்தலை சூலம், மற்றொரு கரத்தில் மான், இன்னொரு கரத்தில் மழு, மற்றொன்றில் கூர்மையான கொடிப்பிரம்பு, சந்திரனின் நிலவொளி போன்ற திருமுக மண்டலம், எருது போன்ற முகம். வடக்கு புறம் மருத்துக்களின் மகளான சுயசை, அதாவது நந்தி எம்பெருமானுடைய மனைவி, உயர்ந்த விரதங்களை கடைபிடிப்பவள், இறைவியான பார்வதி பிராட்டியின் திருவடிகளை அழகு செய்து கொண்டிருப்பவள். இவர்களை பூஜித்த பின் சிவபிரானது திரு ஆலயத்திற்குள், அதாவது கருவறைக்குள் நுழைந்து முன்வைத்திருந்த திரவியங்களால் சிவலிங்க பிரானை பூஜிக்கவும். பழைய நிர்மால்ய புஷ்பங்களை அங்கிருந்து அகற்றவும். பின்னர் சேகரித்த புஷ்பத்தை சிவலிங்க தலைமையில் வைக்கும். கைகளிலும் புஷ்பத்தை எடுத்த அளவு திரு அஞ்சலத்தை ஓதினால் சுத்தியாகும். ஈசான கோணமான வடகிழக்கு மூலையில் சண்டிகேஸ்வரருக்கு ஆராதனை செய்து முன்னெடுத்த நிர்மால்ய புஷ்பங்களை அவரிடம் அர்ப்பணம் செய்யவும். இவ்வளவும் செய்தபின் தன் இஷ்ட தேவதையான சிவனாருக்கு தக்கதோர் ஆசனத்தை வைக்கவும். ஆதார சக்தி முதலியவற்றை வரிசைப்படி தியானிக்கவும். மங்களகரமான நீலநிறமான ஆதார சக்தி தரையில் அமைந்துள்ளது. அதன் மேல் படம் விரித்தாடும் தேஜோமயமான சர்ப்பமான அனந்தன். அவருக்கு வெண்முட்டும் அளவு உயர்ந்த 5 தலைகள். இந்த அனந்தருக்கு மேல் பத்ராசனம். இதன் 4 கால்களும் சிங்க வடிவானவை. இந்த 4 கால்களும் தர்மம், ஞானம், வைராக்கியம் மற்றும் ஐஸ்வர்யம் ஆகும். தர்மமான கால் தென்கிழக்கு மூலையில் உள்ளது. அது வெளுத்த நிறம் உள்ளது. தென்மேற்கு மூலையில் கால் ஞானமயமானது, சிவப்பு நிறமானது. வடமேற்கு கால் மஞ்சள் நிறமானது, வைராக்கியம் என்பது. ஐஸ்வர்யம் என்கிற கால் வடகிழக்கில் உள்ள கால், அது சியாமள நிறமானது. அதர்மம் முதலியன அந்த ஆசனத்தின் கிழக்கு முதலிய இடங்களில் முறைப்படி உள்ளன. அதாவது அதர்மம் கிழக்கில், அஞ்ஞானம் தெற்கில், அவைராக்கியம் மேற்கில், அனைஸ்வர்யம் வடக்கில் என. இவற்றின் நிஜம் ராஜாவர்த்தி மணியை போன்றது என நினைத்துக் கொள்ளவும். இந்த பத்ராசனத்தின் மேல் வெண்டாமரை போன்ற ஆசனம். இதன் 8 தளங்களும் அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஜித்வம், வசித்வம் முதலிய 8 செல்வங்களும், வாமதேவர் முதலிய ருத்ரர்கள் வாமா முதலிய சக்திகளோடு அதன் கேசரங்களாக உள்ளனர். மனோன்மணி முதலிய சக்திகளே அதன் விதைகள். அபர வைராக்கியமே அதன் கர்ணிகை, அதாவது நடுப்பகுதி. சிவஸ்வரூபமான ஞானமே நாளம், சிவ தர்மமே கந்தம் என்கிற பாகம். கன்னிகைக்கு மேல் சந்திரமண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம் என்கிற 3 மண்டலங்கள். இதற்கும் மேலே ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்கிற 3 ஆசனங்கள். இந்த ஆசனங்கள் அனைத்திற்கும் மேலே விசித்திரமான கம்பளத்தால் மூடப்பட்ட சுகமான ஒரு தெய்வீக ஆசனத்தை கற்பனை செய்தேவும். அதுவே ஒளிர்விடும் சுத்த வித்யை. இவ்வாறு
மனதில் கற்பனை செய்து கொண்டு ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிரோதனம், நிரீக்ஷணம், அதாவது சமூகீகரணம், நமஸ்காரம் முதலிய முத்திரைகளை காட்டவும். இங்கு ஆசிரியரினுடைய குறிப்பாக இந்த முத்திரைகளை பற்றி அவர் விளக்குகிறார். நாமும் பார்க்கிறோம். குறிப்பு 1, ஆவாகன முத்திரை. இரு கைகளையும் பக்கவாட்டில் அஞ்சலியாக சேர்த்து பவித்திர விரல்களின் அடிப்பருவங்களை கட்டர் விரலால் தொட்டுக்கொண்டு மேலும் மேலும் கீழும் அசைத்தல் ஆவாகன முத்திரை. ஸ்தாபன முத்திரை. மேற்கூறியதில் கைகளை கீழ்நோக்கி செய்வது ஸ்தாபன முத்திரை. சன்னிரோதன முத்திரை. இரு கை முஷ்டிகளையும் அபிமுகமாக சேர்த்து கட்டை விரல்களை முட்டிக்குள் நுழைத்து மற்ற நகங்கள் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டிருத்தல் சன்னிரோதன முத்திரை. சமூகீகரண முத்திரை. இரு கை முஷ்டிகளையும் அபிமுகமாக சேர்த்து கட்டை விரல்களை மேல் நோக்கி பிடித்தலுக்கு சன்னிதாபினி முத்திரை என்ற பெயர். இங்கு கூறியபடி முஷ்டிகளை நிமிர்த்தி பக்கவாட்டில் பிடிப்பது சமூகீகரண முத்திரை. அதாவது முஷ்டிகளை கவிழ்த்து பக்கவாட்டில் பிடிப்பதும் உண்டு. நமஸ்கார முத்திரை. உடனே ஒரு கோலை வீழ்த்துவது போல தரையில் நேராக கிடத்தி முகத்தை தரையை நோக்கி கவிழ்த்து இரு கைகளையும் விரித்த தேவதைக்கு நேராக நீட்டி வணங்குவது. இதில் தலை, மார்பு, இரு கைகள், இரு கால்கள், இரு தோள்கள் ஆகிய 8 தரையில் தோய்ந்த மாதிரி வணங்குவதே சாஷ்டாங்க நமஸ்காரம் அல்லது நமஸ்கார முத்திரை ஆகும். இவ்வாறு மீண்டும் தொடர்கிறோம். இவ்வாறு முத்திரைகளை காட்டிய பின் பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமனியம், ஸ்நானம், வஸ்திரம், பூணூல், கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், தாம்பூலம், கற்பூர நீராஜனம் முதலியன செய்து இறைவனையும் இறைவியையும் பள்ளி அறையில் சயனிக்க செய்தல் வேண்டும். இவை அனைத்தையும் நம்மால் நேரில் உள்ளபடி செய்ய முடியவில்லை எனில் மேற்கூறியன அனைத்தையும் கற்பனையாக செய்து மூல மந்திரமான திரு 5 எழுத்தையும் ஈசானம் முதலிய 5 பிரம்ம மந்திரங்களையும் ஜபித்து இறைவரையும் இறைவியையும் ஆவாகனம் செய்யும். அவ்வேளை மாதிரி தியானிக்க வேண்டும். இறைவரோ தூய படிகமொத்த வெண்ணிறத்தர், அசைவற்ற நிலை, அழிவற்றதும் கூட, அனைத்து உலகிற்கும் பரம காரணமானவர். அனைத்து உலகங்களும் இவரது திருமேனியே. அனைத்திலும் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி விளங்குபவர். அணுவிற்கும் அணுவானவர், மகத்திற்கும் மகத்தானவர், எங்கும் நிக்கமர நிறைந்தவர், அடியார்கட்கு எளியவர், அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவர், குறைவு நிறைவு அற்றவர், பிரம்மதேவர், திருமால், இந்திரன், ருத்ரன் முதலியவர்களுக்கும் எட்டாதவர், அனைத்து வேதங்களின் கருப்பொருள் சான்றோர்களுக்கும் அறிய உண்ணாதவர், அனைத்து வேதங்களின் கருப்பொருள் சான்றோர்களுக்கும் அறிய உண்ணாதவர், முதலும் முடிவும் நடுவும் அற்றவர், உலகியலாகிற பெருநோய் கொண்டவர்களுக்கு அது மருந்தானவர், சிவதத்துவமே அவரது ஸ்வரூபம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலன் புரியவே உலகில் சிவலிங்கமூர்த்தியாக, அதாவது அரு உருவமாக விளங்குபவர், சிவதத்துவமே அவரது ஸ்வரூபம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலன் புரியவே உலகில் சிவலிங்கமூர்த்தியாக விளங்குபவர் என்றவாறு தியானிக்க வேண்டும். இவ்வாறு தியானித்து ஒன்றுபட்ட மனம் கொண்டு மிகுந்த பக்தியோடு சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம் என்கிற 5 உபச்சாரங்களால் சிவலிங்கமூர்த்தியை பூஜிக்கிறோம். இறைவனுக்கு திரு அபிஷேகம் செய்யும் போது ஜெய ஜெய, போற்றி போற்றி என்று கூறி மங்கள வாத்தியம் முழக்கலாம். பஞ்சகவ்யம், நெய், பால், தயிர், தேன், சர்க்கரை, வாழைப்பழம் மற்ற பழச்சாறுகள், எள், வெண்கடுகு, சத்துமாவு, யவம் முதலிய தானியங்கள், உளுந்து மாவு முதலியவற்றால் அபிஷேகம் செய்து பின் வெந்நீரால் சிவலிங்க மூர்த்தியை நீராட்டவும். மூர்த்தியின் மேல் ஒட்டிக் கொண்டிருக்கும் மாவு, சந்தனம் முதலிய நீங்குவதற்காக வில்வ பாத்திரத்தினால் தேய்க்கவும். பின் சுத்த ஜலத்தால் நன்கு தேய்த்து நீராட்டி பேரரசர்கள் பயன்படுத்தும் நல்ல நறுமண தைலத்தை இறைவன் மேல் தடவவும். மணமான நெல்லிக்காய் பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி முதலியவற்றை அர்ப்பணிக்கவும். பின் சந்தன ஜலம், தர்ப்பை மற்றும் முதலிய புஷ்பம் சேர்த்த ஜலம், பொன் மற்றும் ரத்தினம் ஊற வைத்த நீர், கடைசியில் மந்திரம் உச்சரித்து வைத்த கலச நீரால் இறைவரது மொத்தத்தை திருஅபிஷேகம் செய்யும். இத்தனை திரவியங்களும் கிடைக்காமல் போனால் கிடைத்த திரவியங்களாலும் சுத்தமான நீரினாலும் கூட அபிஷேகம் செய்யலாம். கலச நீர், சங்கத்தில் வைத்துள்ள நீர், வர்த்தனி கலச நீர், தர்பை, புஷ்பம் ஊற வைத்த நீர் முதலியவற்றாலும் நிறைந்த பக்தியோடு மந்திரம் கூறிய வண்ணம் இட்ட தேவதையை நீராட்டலாம். நீராட்டும் போது பவமான சுத்தம், ருத்ர சுத்தம், நீலருத்ர சுத்தம், வரித மந்திரம், லிங்க சுத்தம், அதர்வசிர உபனிஷத்து, ருக்வேத பஞ்ச சுத்தம், சாமவேத ருத்ர சுத்தம், ஈசானம் முதலிய பஞ்ச பிரம்ம மந்திரங்கள், திரு 5 எழுத்தான பஞ்சாட்சரம், பிரணவமான ஓங்காரம் முதலிய மந்திரங்களை கூறலாம். இறைவனுக்கு செய்வது போலவே இறைவிக்கும் திரு அபிஷேகம் செய்ய வேண்டும். இருவரும் ஒன்றன்றோ, ஆகவே பேதமில்லை. முதலில் இறைவனுக்கும் பின் இறைவிக்கும் பூஜை செய்யவும். உமையொரு பாகனாக, அதாவது அர்த்தநாரீஸ்வரராக பூஜிக்கும் போது முன்பின் என்கிற விசாரம் இல்லை, அதாவது முன்பின் என்கிற கருத்தில்லை. ஏனெனில் உமையொரு பாகனாக பூஜிக்கும் போது இருவருக்கும் ஒரே சமயத்தில் அல்லவா பூஜை நடக்கிறது. தூய நீரால் சிவலிங்க மூர்த்தியை நீராட்டிய பிறகு நல்ல வெண்ணையான வஸ்திரத்தினால் துடைத்து புது வஸ்திரம் உடுத்தி பூணுலையும் அணிவிக்கவும். பின் பாத்தியம், ஆச்சமனம், அர்க்கியம், கந்தம், புஷ்பம், திருவாபரணங்கள், தூபம், தீபம், நைவேத்தியம், குடிநீர், வாயலம்ப தீர்த்தம், ஆச்சமனம், தாம்பூலம், அழகிய ரத்ன கிரீடம், பல பல நறுமண பூமாலைகள், குடை, சாமரம், பனையோலை விசிறி, கண்ணாடி முதலிய உபச்சாரங்களை செய்து சகல பாத்தியம் முழங்க கற்பூர் நீராஜனம் காட்டவும். பின் கீதம் பாடியும் நர்த்தனம் ஆடியும் போற்றி போற்றி ஜெகதிகே என்று போற்றி புகழ்ந்து பாடவும். பொன், வெள்ளி,
கனகாமரம் அல்லது மண்ணால் ஆன வட்டிலில் தாமரை முதலிய பூக்களை அழகாக அடுக்கி வைக்கும். தாமரை மணிகள், தயிர், அக்ஷதை முதலியனவும் வைக்கலாம். முத்தலை சூலம், சங்கு, இரு தாமரைகள், நந்தியாவட்டப்பூ, புலர்ந்த பசுஞ்சாணத்தினால் இட்ட தூபம், ஸ்ரீவத்சம், ஸ்வஸ்திகம், கண்ணாடி, வஜ்ரம், அக்னி முதலிய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட 8 தீபங்களை ஏற்றி 8 திசைகளிலும் வைக்கவும். 9வது தீபத்தை நடுவில் வைக்கவும். இந்த 9 தீபங்களிலும் வாமை, ஜேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலரிகரணி, பலப்பிரமதமணி, சர்வபூதமணி, மனோன்மணி என்கிற 9 சக்திகளையும் பூஜிக்கவும். பின் கவசமந்திரத்தினாலும் அஸ்திரமந்திரத்தினாலும் ரட்சணை செய்து தேனூத்தரை காட்டி இரு கைகளினாலும் பாத்திரத்தை உயர தூக்கவும். அல்லது அந்த பாத்திரத்தில் 8 மூலைகளில் 8 தீபங்களையும் நடுவில் ஒரு தீபத்தையும் வைக்கவும். இந்த தீபத்தட்டத்தை இறைவனுக்கு எதிரில் மூலமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே வலமாக 3 முறை சுற்றவும். பின் இறைவரது சிரசில் அர்க்கியத்தையும் வாசனையான திருநீற்றையும் அர்ப்பணிக்கவும். பின் புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்து நிவேதன பொருள்களை நிவேதனம் செய்யவும். பின் குடிநீர் தந்து ஆசமனம் தரவும். பின் வாசனை திரவியங்களான ஏலக்காய், பச்சிக்கற்பூரம், சுண்ணாம்பு, பாக்கு முதலியன கலந்த தாம்பூலத்தை தரவும். அதன் பின் புரோட்சிக்க வேண்டிய பதார்த்தங்களை புரோட்சித்து நிருத்யம், கீதம் ஆகியனவற்றை அர்ப்பணிக்கவும். பின்பு திருந்தளத்தை முடிந்தவரை ஜபிக்கவும். அதன் பின் பலம் செய்து வணங்கி துதித்து நம்மையே இறைவனது திருவடிகளில் அர்ப்பணிக்கவும். பின்னர் நமது விருப்பத்தை இறைவனது திருவடிகளில் தெரிவிக்க வேண்டும். பின் புஷ்பாஞ்சலி செய்து முத்திரைகள் காட்டி நமது தவறுகளுக்காக மன்னிப்பை கோர வேண்டும். பின்னர் இறைவன் அவரது ஸ்வஸ்தானத்திற்கு எழுந்தருள வேண்டி நம் இதயத்திலேயே அவரை சிந்தித்திருக்க வேண்டும். இவ்வாறு அனைத்தையும் செய்ய முடியவில்லை எனில் அர்க்கியம் முதல் ஆரம்பித்து பூஜிக்கலாம். சங்கடமான நேரத்தில் மன இசைவோடும் சிரத்தையோடும் பக்தியோடும் புஷ்பங்களை மட்டுமாவது அர்ப்பணி. மன ஈடுபாட்டோடு ஒன்றிய மனதோடு காதலாகி கசிந்துருகி இரு புஷ்பங்களை அர்ப்பணித்தாலும் இறைவன் மகிழ்வார். இதுவே பரம தர்மம். இதய தூய்மையினாலேயே ஒருவன் நல்லது செய்தவனாக ஆகிவிடுவான். உடலில் உயிர் உள்ளவரை சிவ பூஜை புரியாமல் உணவு ஏற்கக்கூடாது. மன ஈடுபாட்டோடு ஒன்றிய மனதோடு காதலாகி கசிந்து உருகி இரு புஷ்பங்களை அர்ப்பணித்தாலும் இறைவன் மகிழ்வார். இதுவே பரம தர்மம். இதய தூய்மையினாலேயே ஒருவன் நல்லது செய்தவனாக ஆகிவிடுவான். உடலில் உயிர் உள்ளவரை சிவ பூஜை புரியாமல் உணவு ஏற்கக்கூடாது. இவ்வாறு பூஜை செய்யாது புசிப்பவனுக்கு கழுவாயே கிடையாது. அதாவது காயச்சித்தமே கிடையாது. அசட்டையாக ஒருவன் உண்பானேயாகில் திரும்ப நீராடி இருமுறை பூஜித்து அந்த பட்டினியோடு பிரம்மச்சரிய விரதத்தோடு சிவ ஐந்தெழுத்தை 10,000 தடவை ஜபிக்க வேண்டும். மறுதினம் தன் சக்திக்கேற்ப சிவனடியார்களுக்கு பூஜை செய்தால் முன் கூறிய தவறுதலுக்கான கழுவாயாக ஆகும்.